கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் எங்கடா போனால காண இல்லை ஒரு ஆள் வேலைக்கு ஒண்ணுமே ஏன் வேலை செய்யல வட்டி பிரச்சனையோ என்ன செய்யற நீரே வேலைக்கு வந்த புதுசால் ஓ அந்த ஆயுத பேக் ஒரு கார்டு ஆயுத பேக் இந்த சாமான்கள் வைக்கிற பேக் எடு பண்ண அது முன்னுக்கு தான் இருக்கு எடுக்க வேண்டிய நீ கையில் நீ எடுமேன் எடுத்து ஆரமன் நீ கையன் நீ வேலைக்கு வந்த நேரோ இல்ல எனக்கு வேலை சொல்ல வந்த நேரோ வேலைக்கு வந்த நான் அப்ப எடுத்தாரு முன்னுக்கு இருக்குது எடுக்க வேண்டியா நீ அது துறவும் எடுத்துதான் சொன்னது அப்புறம் என்ன துறவும் அதுக்கும் கையில என்ன பிரச்சனைங்க நீ வேலைக்கு வந்த நேரோ அல்லது எனக்கு வேலை சொல்ல வந்த நேரோ வேலைக்கு தான் வந்தேன் நான் இந்த ஓ இதுக்குள்ளே ஸ்க்ரூ டிரைவர் அந்த ஒரு டஸ்ட் ஒன்று மாதிரி இருக்கு அதை எடுத்தார் ஓ இதை வையும் தேவையில்ல வையும் அதான் இருந்த இடத்துல இருந்திருக்கீங்க நான் அப்புறம் என்னது எடுத்தேன் பரவாயில்ல வையும் நான் சொன்னதை நீர் செய்யும் இதங்க வைக்கிறது தலையில வையும் லூசன் மாதிரி இருக்கிறான் தலையில வைக்கன்னு சொன்னா எந்த தலையில வைக்கிறார் வைக்கிறேன்னா எடுத்துறத வைக்க வேண்டியானு எந்த தலையில உணர்ந்து வைக்கிற சும்மா அதுல கிடந்ததை இருக்க விட்டுக்கலாம் தானே அப்புறம் என்னது கேடு அதுக்குள்ள இருக்கிற அந்த பிரஷ் கேடு புறம் வை அது தேவையில்லைன்ற நீர் வேலைக்கு வந்த நான் வேலைக்கு வந்தேன் நான் தான் வேலைக்கு வந்தேன் நான் வேலை சொல்லி தரேன் மணிவா சொல்லி தரணும் அதோடு இதோட மெனக்கெடுத்து கொண்டு இருப்பீங்க இருந்தங்க முதல் வேலைக்கு போனா அல்லது ஒரு கிரவுண்டுக்கு போனா பந்து பொறுக்கிறது அதுல கிடக்கிற சாமான் எடுக்கிறது கூட்டுறது துடைக்கிறது இதுதான் செய்யறது சரியா முதல் ஜிம்முக்கு போனாலும் அங்க கிடக்கிறது எல்லாத்தையும் துடைக்கிறது இப்படித்தான் வேலை இதுதான் ஆரம்பம் ஒரு ஆள மினக்கட்டி நான் காசு கட்டி போட்டு ஜிம்முக்கு போய் அங்க துடைக்கிறதுக்கு தான் நான் முதல் எப்பவுமே டிசிப்ளின் முக்கியம் அப்போ உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டேன் முதல் கதை ஒன்று சொல்றேன் முந்தி காலத்துல குருகுல கல்வி தான் இருந்தது அந்த அதை வையம் முதல் கிளிப்பை ஊசிய வையம் முதல் கதை சொல்லிய கதையை கேளு சரியா முந்தி குருகுல கல்வி தான் இருந்தது குருகுல கல்வி என்ன தெரியுமோ குருவியை கெட்டு பண்ணல அடிச்சு விடுத்தி இதன்றது தெரியும் ஏன்னா உங்களுடைய ஆக்களை இப்ப இப்படித்தான் குருகுல கல்வின்னா குரு இங்க இருக்கிற அங்க தேடி போய்தான் படிக்கிறது இப்ப பள்ளிக்கூடத்துல அப்படித்தானே போனாங்க என்ன நாங்க டீச்சரை வீட்டை வந்து படி போய் சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்ப பாத்திமார் எல்லாம் அந்தந்த பிள்ளைகள் இருக்கிற வீடு வழியை போய் படிப்பிக்கிறாங்க சரியா நாகரிகத்தே அப்படி இல்லை அந்த கல்வி நல்லா வராது குரு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்தை போய் தேடி படிக்கிறது தான் பிள்ளை நல்லா வரும் அப்ப இந்த காலத்துல அதுதான் பள்ளிக்கூடம் இருக்கு உங்களோட பள்ளிக்கூடத்திலே போய் படிக்கிறேன் தானே சரி நான் சொல்றேன் கேளுமன் அப்ப இப்படி ஒரு ஆருணி என்று ஒருத்தர் இருந்தவர் அவர் ஒரு முனிவர் ஆருணி என்று சொல்லி ஒரு முனிவர் ஆருணி பொம்பளை என்ற பேர்ல அவர் ஒரு ஆம்பளை அவர் ஒரு நல்லா படிச்ச மனுஷன் சரியா எல்லாரும் படிச்சதுதான் அவர் அந்த காலத்துல அவர் என்ன செய்தார் என்று சொன்னா குருகுலத்துல போய் தாங்கி நின்று படிச்சார் இப்ப குருவுக்கான அங்க சமைக்கிறது இப்பதான் திருத்தி வச்சுக்கிறேன் தார நீர் சரியா அங்க போய் அந்த சமைக்கிறது சமையல் வேலை செய்யறது சரியா விறகு எடுத்து வைக்கிறது மற்றது வயல்ல தண்ணீர் ரம்பினா வயலை பாக்குறது இப்படி எல்லா வேலையும் செய்யறது இந்த குருகுலத்துல இருக்கிற இந்த சிசியர் மேட்ட வேலை இப்படித்தான் ஒரு நாள் மழை பெய்யுது
அப்ப எல்லாரும் போய் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க. இந்த ஆரணி வயலுக்கு போனா அந்த வயலுக்குள்ள இந்த தண்ணி எல்லாம் உடைச்சு பாயுது. இவன் கட்டு கட்டினா ஒரு இடத்துல இவனால சரி வர இல்லை. உங்களை கடிக்க சொன்ன நான் பையன் முதல் கதை சொல்லிக்கலாம். கதையை கேளு பையம் அதே போடுறேன். இந்த ஆரணி என்றவர் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த வயல் ஓட்டைக்குள்ள தண்ணை வச்சு கொண்டு படுத்துட்டேன். தண்ணி ஓடையில் அப்படி எல்லா முனிவர் பார்த்தாரு. எல்லாரும் நிக்கிறாங்களே இதுக்குள்ள இருந்தா ஒரு தின காணல. ஆரணி எங்க சொல்லி தேடுங்க கொண்டு போனாங்க. எல்லாரும் தேடுதுன்னு போட்டு கொஞ்சம் பேர் வயல்வெளிக்கு போயிருக்காங்க. குருவன் வயல்வெளிக்கு போயிருக்காங்க. போனா அந்த உடைஞ்ச வரம்புல தண்ட முதுவை கொடுத்துட்டு கூலி குறுகி அந்த குளிருக்கு படுத்திருக்கிறான். என்னண்டா இந்த தண்ணி ஓடினால் இந்த தண்ணி ஓடி நெல் எல்லாம் போயிடும். இப்ப இது நல்லா வராதுன்றதுக்காக தண்ணி அர்ப்பணிச்சு படுத்தான். எதிர்காலத்துல அவனொரு சிறந்த முனிவராக இருக்கிறான். என்னன்னு சொன்னா குரு நல்லா இருக்க வேணும், இந்த நாடு நல்லா இருக்குண்டா தண்ணி அர்ப்பணிக்கிறவன் தான் நல்லா இருக்க முடியும் என்று சொல்லி உண்மையில அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான கதை ஆரணி கதைன்றது. இங்க என்ன பாக்குறேன் உங்களை என்ன பார்க்க சொன்னது? அப்ப இப்படியான சிஷியன்மாரா இருந்தா தான் உலகத்தில நல்லா வரலாம். இப்ப இந்த ஆரணி போன்ற முனிவர்கள் இந்த அந்த அர்ப்பணிப்பான கதையெல்லாம் ஏன் நாங்கள் இப்ப படிக்கிறோம் என்று சொன்னா அதே மாதிரியான மாணவர்களா இருந்து ஒரு ஆசிரியர்கிட்ட குருகுலத்துல கற்று தேர்ந்து நல்லா வரணும். இப்படி கணக்கு விஷயம் இருக்குது. நானும் பள்ளிக்கூடத்துல கட்டி தான் நல்லா வந்திருக்கிறேன். கதை ஒன்று எடுத்துட்டு வேற போம். எங்க கிடக்கு எங்கன்னா தெரியாது வேற போம். எங்க எங்க நாங்க கதிரை கடைக்கு போய் எடுத்துக்கணும். கதிரை எடுக்கிறது நான் எடுத்துட்டு வந்தேன். போ கிடக்க எடுத்துட்டு வேற பிசரனா இருக்கு போல இருக்கு. கதிரை உங்களை இருக்க சொல்லல வேற கதிரை எவ்வளவு கதிரை எடுத்துக்கொண்டு சொல்லி போட்டு புரியுது. நான் இருக்கிறதுக்கு தான் கதிரை எடுத்துக்கொண்டு தான் சொன்ன இருக்க உண்மை இருக்க சொல்ல எவ்வளவு மரியாதையா கதைக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது. இந்த வந்துருவியல் இந்த வேலைக்கு பழகிறமன் ஆக்களும் ஆக்கள் இது ஆக்களுக்கு டவுசர் ஆக்கள் ஷர்ட் இப்போ இந்த கண்ணாடி இப்போ இந்த கையில் வலையம் மோதிரம் ரவுடியல் மாதிரி வந்து பேர கதைக்கு பேச தெரியா முதல் வந்து பேச்சுதான் விழுந்து தெரியாது உமக்கு. அதில் எடுத்து மேல வைக்க தெரியாது. மேல வைக்கணும்னா மேல வைக்கிறத கீழே இதுல வைக்கும் கொண்டு வா. இது கிடக்கிற இடத்துல வைக்க வேண்டிய அதுல நீங்க அதை வேலை செய்து போட்டு அதுல போட்டுட்டு போன தூக்கி வைக்க வேண்டியானே திரும்ப இதுல அதுல நீர் நடந்து வாரு உங்களோட காலுக்கா கிடக்கு அது தூக்கி இதுல வைக்க வேண்டியானே. இதெல்லாம் பழுதா போறோம் வேலை பாக்குறோம். இதெல்லாம் பழுதா போறோம் நாங்க வை இதான் அதுதானே முதல் கிடந்த பிரயோஜனத்துக்கு திரும்ப எடுக்க சொன்னீங்க. சரி கொண்டே வையும் லூசன் மேல இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன சொன்னேன் என்ன சொன்னீங்க ஏன் அது எறியுது பழுதா பணம் தேவையில்லாண்டா எம்டியா கிடக்கிற தூக்கி எறிக்க வேண்டியானே அது குப்பைக்க போக வேண்டியானே அது அதுதான் அப்படி எறியுது. ஒரு பழக்கம் வழக்கம் என்ன பழக்கம் வழக்கம் எறியுது கொண்டு உங்களுக்கு யார் இந்தியா அனுப்பி விட்டது? அவங்களோ அப்பா அந்த மோத்துக்காக தான் எடுத்தேன். இங்க வந்து பார்த்தா அவருக்கு நேரடியா இருக்குது. இல்லையா கிழிச்சிருப்பேன். நான் ஒரு கதை ஒன்று சொல்லட்டேன். கதை ஒன்று சொல்லட்டேன். சொல்லு. இப்படிதான் அந்த மேசன்காரன் இருக்கான் தானே மேசனுக்கு உதவிக்கு கூலிக்கு இருக்கிற முட்டாளன் தானே சொல்றது. முட்டாளோ சரியா ஒரு வீடு ஒன்று கட்ட வலிக்கிட்டாங்க. சரியா வீடு கட்ட வலிக்கிட்டோன்னா சிமெந்து குலைக்கிறது அவன் சொல்றது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய அவன் கடமை கடமை அவர் செய்யத்தான் வேணும். அப்ப அவன் இவர்கள் எல்லாம் கட்டி கொண்டு கேட்க கல் எடுத்து தர சொல்லியிருக்கிறேன். பின்ன யார் எடுத்து கொடுக்கறது? மேசன் எடுக்கிறேன் முட்டாள சொல்லிக்கிறேன். சரியா அவன் எடுத்து கொடுக்க இந்த கல்லில மெட்டதடு இப்படி ஒவ்வொன்றை சொல்லி கொண்டே இருக்கிறேன். கல்லி சரி வரலன்னு சொன்னா மாத்தி தரத்தான அதான முட்டாள சரி அவன் மாத்தி 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 கொடுத்து கொண்டுருக்கான். அப்படி ஒரு 100 கல்லு கிட்ட போகுது. ஒன்று திரும்ப கட்டுக்கிறேன் இந்த கல்ல மெட்ட இன்னொரு கல்லடு கண்டுக்கிறேன். இவர் அவன் பார்த்தா முதலாவது அவன் எடுத்தானே கல்லு அதை எடுத்து கொடுத்துக்கிட்டான். எடுத்து கொடுக்க விட்டு அவர் என்ன சொல்லியிருக்க தெரியுமா? உனக்கு இது முதலே தர தெரியாதா? அந்த கல்ல எடுத்து கொடுக்கணும். அந்த கல்லு தானே முதலாவது கொடுத்தது. அந்த கல்லு சரியில்லையேன்னு போட சொல்லி போட்டு திரும்பி அவன் முதலாவது அதே கல்ல திரும்ப தூக்கி கொடுத்துருக்கான். கொடுக்க இந்த கல்ல முதல் தந்திருக்கலாம் தானே எங்க வாய் பார்த்து கொண்டிருந்தானு பேச்சு நடக்குது. அதான் முதலாளி அப்படித்தான் மேசமார் இருக்கிறது. அதான் நீர் பழக முட்டாளன் ஆக அடிமுட்டாளன் நினைப்பில் இருக்க கூடாது. சரியா நீர் வேலை பழக வாங்க முதலாளியா இருந்தா இன்னும் முட்டாளாக்கிட்டு இருந்தான். என்னன்னு
அவன் முட்டலாக்கி இருக்கிறான் தானே என்னண்டு அதே கல்ல திரும்ப கொடுக்க இதுதான் கல்லு இதை முன்னுக்கு தந்திருக்கிறான் தானே எவ்வளவு அறப்பிடிச்ச முட்டாளா இருப்பானவன் உமக்கு கரெக்ட விஷயம் தெரியாது சரியோ சும்மா எல்லாம் தெரியும்ன்றதுக்காக எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும்ன்றது நினைக்க கூடாது சரி எங்க வேலையா பழகிடுவாங்கன்றதுக்காக சொல்றது நேசா அங்க இதை செய்ய பஞ்சு எடு முதல் சொல்றது இந்த பஞ்சு எடு அது ஒரு டண்டா பிரிஞ்சுதாரு எரிய சொல்ல டண்டா பிரிஞ்சுதாரு முன்னுக்கு கிடத்து எடுத்து இப்படி பிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இது எடு முதல் சொல்றது அதுல போட்டாச்சு நீ எடு எடுக்கிற திரும்ப எடுக்க சொல்றாரு இப்படித்தான் முதலாளி என்று சொன்னா நான் என்ன சொன்னா நீ கேட்க வேணும் அதான் நான் முதலாளி இல்லைன்னா நீ வேற எங்கேயும் போய் பெரிய பழகு ஆனா உன்னோட இதான் சொல்ல தெரியும் வேற எங்கேயும் போய் பெரிய பழகு வேற பழகு இது ரெண்டை ஒண்டை சேரும் ஒண்டை செய்தாரு ஒண்டாகிட்டாரு அப்போ முதலாளி என்ன சொல்றாரோ அதெல்லாம் கேட்க போகணும் என்ன இது ரெண்டாவது ரெண்டாக்காக லூசா நீ லூசு மாதிரி இருக்கிற சும்மா சும்மா அந்த பஞ்சு எடுத்து திரும்பி அதை கிழிச்சு போட்டு அதை துடைக்கத்தானே வருங்க நீர் வாழ்க்கையில நல்லா வர மாட்டேன் வாழ்க்கையில நல்லா வர மாட்டேன் அது நான் பார்த்து போடுறேன் உங்களோட வாழ்க்கையில நீ நல்லா இருக்க மாட்டேன் சரிதானே பெரியாக்களை மதிக்க தெரியாது அதை வை முதல் வை இது என்ன சாமான் உமக்கு தேவையில்ல வை நீர் ஒரு பொருளும் தொடப்படாது நீ ஒன்றிலே தொடப்படாது நீ மேல வையன்னு சொன்னா உடம்புல வைக்கிறேன் உன்னை வையமான்னு சொன்னா தலையில வைக்கிறேன் ஒண்ணு சொன்னதானே செய்யறேன் நான் அப்புறம் என்ன சொன்னதை செய்கிறேன்னு சொன்னா உமக்கு ஒரு சென்ஸ் ஒண்ணு மாட்டாங்க நீதான் சொன்னீங்க தூக்கி இதுல வை தலை எங்க வைக்கண்ட தலையை வையண்ட உமக்கு தெரியாது ஊசி கையில கொடுக்க கூடாது ஊசிக்கு உமக்கு தெரியாத ஊசி அதுல கிடக்கு எடுக்கணும் நான் இங்க ஒரு வேலை நிக்கல நீ எடுத்தாரோ தானே திரும்ப எடுத்து தந்தனா தானே இல்ல கையில கொடுக்க கூடாது திரும்ப அதே இடத்துல இல்ல வைக்க சொல்றேன் நீ அதை நீ எப்படி எடுக்க சொல்லி பத்து நேரம் கேட்க கொள்ளுங்க ஆர்மிசர் மாதிரி கேட்கறது ஒரு டிசிப்ளினோட படாது நீ இல்லைன்னு சொன்னா நீ உங்களோட வீட்டை போய் உங்களோட அப்பாவோட கட்சி போட்டு வேலையை விட்டு போ இங்க எனக்கு ஒரு தரம் தேவை இல்லை சரிதானே நாங்க வேற யாரையும் முடிப்போம் எங்கள்கிட்ட வேலைக்கு வரக்கு நிறைய பேர் இருக்காங்க சரிதானே இங்க வந்து இந்த சொரிக்காதெல்லாம் கேட்கக்கூடாது போ இங்க வந்து எங்களுக்கு பழக்கப்படாத ஒரு தரம் வேலைக்கு இங்க இது இந்த போனை என்னன்னு திருத்துறதுன்னு தெரியலையே என்ன வந்துட்டு சாப்பிட போன சாப்பிட போன சரி சாப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் உனக்கு என்னென்ன வேலை தெரியும் என்ன வேலை போன அதெல்லாம் கலட்டி இதுண்டுவன் கலட்டி பேர் பூட்ட தெரியாது பூட்டுவன் என்னன்னா சின்ன புள்ளிகளா இருந்தா கொஞ்சம் பெரியாக்கள் சொல்றத கேட்க வேணும் அந்த காலத்துல எங்களுக்கு குட்டி குட்டி தான் படிப்பிப்பினோம் அடிப்பினம் குட்டி வீணாம் எல்லாம் செய்தான் படிப்பிப்பினோம் அதாவது நாங்கள் இவ்வளவு பெரியாக்களா இருக்கிறோம் சரி அந்த காலத்துல பேசாம ஒன்றும் செய்ய மாட்டோம் இந்த காலத்துல பேசணும்னா உங்களுக்கு கோபம் வருது என்ன வையம் அதில் வையம் ஒன்றும் தொடக்கூடாது முதலாவது பொறுமை முக்கியம் இந்த விஷயங்களை இப்போது யாருக்குன்னு சொன்னா கேட்கவே மாட்டேன் ஐபிஎல் அறிவினம் ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும் இந்த வேற ஒரு கம்பெனியில நாளைக்கு வேற ஒரு நினைப்பினோம் என்ன இருக்குது இருக்க சொன்னேன் காதலியே போட்டோன்னா இருக்கிறேன் வந்தேன் இரண்டு சொல்லுது சாப்பிட்டு கலைஞ்சிருப்பேன் இரண்டு போட்டு நான் அப்படி சொன்னா நீ எழுத கூடாது நான் அப்படி சொன்னா நீ எழுத கூடாது வந்தவன கதையை போட்டு எனக்கு கொஞ்சம் மட்டும் கால் துணி போட்டு இருப்பீராங்க வந்திருக்கீங்க மனுஷனுக்கு தலையடி காலால உத்தாச்சிருக்கோம் என்ன என்ன ஒன்றும் இல்லை இந்த பேனை இடம் நீ ரெடுமேன் பேனிய சொன்னா கேளுமேன் கஷ்டம் என்னதுக்கு போங்கிற பேனு எழுது கொண்டு பாரு எங்க எழுது பாக்கு என்ன முதல்ல எழுதி பாருங்க லூசு வேற நீ தானே சொன்ன முதுகுல எழுதாண்டு என்ன நீ நான் கேக்குது நான் எழுதி பாருங்க என்ன முதல்ல ஒரு கதைக்கு சொன்னா நீ முதல்ல எழுதுவீங்க தலையில வைக்க கூட தலையில வைக்கிறேன் இந்த ஒட்டை எழுதி இருக்கா எங்க தேடி பார்த்து எழுதி பாருங்க பிசர் மாதிரி பிசர் கதை வச்சு கொண்டிருக்குது இருந்து எழுதி பாருங்கன்னா வேற எங்க தான் எழுது அவ முதல்ல காட்டணும்னா முதல்ல எழுதுறது எழுதுறதுக்கு ஒரு நம்ம இல்லையாண்டா அங்க ரெண்டு காட்டேன் நான் எங்க எழுதி பார்க்கறான்னு கேட்க முதல்ல எழுதுறேன் முதல்ல எழுதுறேன் நீ ரொம்ப முதல்ல எழுதிக்காங்க முதல்ல எழுதுறேன் அது நானல்ல சொல்லி போனேன் எந்த முதல்ல எழுதுறேன் நான் முதல்ல எழுதுறேன்னா என்ன முதல்ல எழுதுறது
அப்ப எந்த முதுகுல என்ன நான் நடத்துறது அப்ப வேற எங்க மொழி பார்க்கறாங்க பே மாரி கழிச்சு கொண்டிருக்கு விஷயம் வைரவருக்கு நாய்க்கு வைரவர் வாட்ச மாதிரி வந்து பாய்ச்சுது அங்க எங்க எழுது பின்ன அந்த போட்டில் நான் எழுதுதான் வேற முதல் இல்ல வேற ஒன்றிலையும் விடுறான் இந்த விஷயம் என்ன யார் விஷயம் நீ தான் நானா விஷயம் நீங்க விசாரணை கழிச்சு கொண்டிருக்கீங்க பேனை எழுதி பாக்குறதுக்கு ஒன்றும் இல்ல முதுகுல எழுது தாம்பூராபத்தை முதுகுல எழுது அதுக்கு பேசுது சரி இன்னைக்கு இருக்கிற அந்த போட்டில் எழுதுவோம்னு போட்டு அதுக்கும் பேச்சு நீர் வந்ததுல இருந்து நான் ஒரு வேலையும் செய்யல உங்களோட கத்தி கொண்டிருக்கிறதா எனக்கு தொல்லா போகுது அதான் இதான் சுடுதண்ணி குடிச்ச நேரம் இருந்தா அப்படித்தான் இருக்கும் நான் இங்க என்னட்ட நிறைய பொடிகள் வந்து வேலை பழகி இருக்கிறாங்க எல்லாரும் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க நான் பல ஓணம் பண்றதுக்காக இருக்கிறேன் இல்ல அங்க 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 மலத்தடியில கடை வச்சுக்கிறவனும் என்னட்ட பழகினவன் தான் அங்க அரசடியில கடை வச்சுக்கிறவன் என்னட்ட பழகினவன் தான் நாவலடியில கடை வச்சுக்கிறவன் என்னட்ட தான் பழகினவன் சரி அதான் நாங்க ஒரு ஈகளை கிளச்சு கொண்டு இருக்காங்க என்ன ஈ கிளச்சு கொண்டு இருக்கிறோம் அப்ப நீ இங்க வந்து அவங்க ஈக்கா கேள அவங்க எல்லாம் போய் கேளு என் பேரை சொல்லுவாங்க அவர்கிட்ட படிச்சபடியாத்தான் நாங்க இப்படி இருக்க சொல்லுவாங்க அவர்தான் காரை எடுத்து வச்சுக்காரு அவங்களே சொன்னவங்க அஞ்சா போற நீ வேலைக்கு பழகினவன் தான் உங்களுக்கு தெரியுமா அவங்க என்னதான் பழகினவங்க இப்ப நான் சொல்லித்தான் நானும் அங்க போன் இதுக்கு போனான் தான் அப்ப பேச அவங்க சொன்ன வந்து அங்க எங்க அப்பர் லூசால எங்க உணர்ந்து சேர்த்து விட்டது அப்ப நீ சாப்பிட போறது அப்படி உங்களோட அப்பர் லூசுக்கு சொல்லி போட்டு விட்டு இருக்கலாம் அதுக்கு சொன்னா கேட்டாதானே அது என்ன 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 கேட்கல நான் முதலே டெண்டன் லூசா இருந்துச்சுன்னு சொன்னா அதான் நாங்க லூசுட்டாங்க கொண்டு அது வேலைக்கு சேர்க்கும் நீர் புத்திக்காரன்னு சொன்னா நீ உங்களோட வழியை பார்த்து போயிருக்க வேண்டிய என்ன நீங்க வந்து நிக்குது அதான் வீட்டு இருந்தா விடுது இல்லையே வீட்டை இருக்கு புத்திக்காரன் நீ வேற உண்ட பழைய இருக்கலாம் சரி முதல்ல எனக்கு சொல்லுங்க முதல் இது என்னது கண்ட கேட்டா அதை எடுத்து பார்க்க அது பார்க்க கூடாது பையன் முத பேரு உமக்கு இன்னும் பேனியா போட தெரியும் உமக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் சரியா ஒருத்தர் போய் தாயிட்ட கேட்டாரா எப்ப பார்த்தாலும் நான் சொல்றேன் ஒருத்தர் போய் தாயிட்ட கேட்டாரா அம்மா நான் துறவியாக போறேன் தாய் சொன்னாவா துரோகி சொல்ல தெரியாது எது கூட சொல்ல தெரியாது சரியோ வடிவா கதையா கேளு அவருக்கு சொன்னாவான் தாய் நீ ஒரு கத்தி எடுத்து கொண்டு வாங்க அவர் போய் கத்தி எடுத்து கொண்டு வந்து பிடிப்பக்கத்தை பிடிச்சு கொண்டு மற்ற பக்கத்தை தாயிட்ட கொடுத்தாரு தான் என்ற கத்தியை வேண்டி போட்டு சொன்னாவான் இப்போ உனக்கு சரி வரா நான் சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாளா வந்து சொன்னாராம் அம்மா நான் பக்குவப்பட்டுட்டேன் நான் துறவியா போகட்டும் திரும்ப தாய் சொன்னாவன் கத்தி எடுத்து விடுனான் திரும்ப அவர் கத்தி எடுத்து நடுவில் பிடிச்சிக்கொண்டு தாயிட்ட கொடுத்தாரு அப்ப தாய் வந்து அந்த கத்தியில இதை பிடிச்சு போட்டு சரி சொன்னாங்க இப்போ சரி வரா இன்னும் கொஞ்சம் காலம் இவர் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் படிச்சு பிடிச்சு போட்டு வந்து சொன்னாராம் அம்மா நான் துறவியா போகணும் அப்ப அவர் சொன்னாவன் கத்தி எடுத்து விடுனான் அப்ப இன்னும் ஒரு கத்தி எடுத்து வந்தாராம் கத்தி எடுத்து கொண்டு வந்து இந்த கத்தி இந்த வெற்ற பாகம் இருக்குதானே அதுல கீழே பிடிச்சாரு கத்தி ஒரு பக்கம் தானே கீழே பிடிச்சாரு இந்த புடிப்பக்கத்தை தாயிட்ட கொடுத்தாராம் அப்ப தாய் கத்தியை வந்து வேண்டி போட்டு அவர் வாழ்த்து சொல்லி போட்டு சொன்னாவாம் நீ போலாம் துறவியாண்டு அப்ப இவனுக்கு இந்த கத்தி விஷயம் விளங்கல அப்ப தாயை கேட்டானா அவன் கத்தி இருக்கணும் கத்தியை கொண்டு வந்து கொடுத்துட்டான் போல உங்களை போலானாக்கள் தான் இந்த கதை தாயை கேட்டான் அம்மா நீ முதலாவது தடவை கத்தி எடுத்துன்னு சொன்ன அப்ப நான் பக்குவப்படையில்லைன்னு சொல்லி திருப்பி தந்தேன் ரெண்டாவது தடவை அப்படி சொன்னேன் மூணாவது தடவை ஓமன்றா ஏன்னு கேட்க அவன் சொன்னானா முதல் தடவை நீ கத்தி உன்னை பாதிக்காமல் நீ இந்த கத்தி இந்த முனையை என்னிட்ட தந்தனு அதை வைய முதல் சரியா அப்ப பிறன் பாதிக்கப்படுவான் ரெண்டாம் தடவை நீர் வச்சிருந்தீர் அதுல உமக்கும் பாதிப்பு இருக்கு எனக்கும் பாதிப்பு இருக்கு நீர் அதையும் யோசிக்கல மூன்றாவது தடவை இந்த கத்தியின் கீழ்ப்பகுதியை பிடிச்சி அதை இழுத்தாலும் சரி வெட்டினாலும் சரி உமக்கும் பாதிப்பு இல்லை மற்றவன்கிட்ட போய் பாதிப்பு இல்லாம உமக்கு கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் மற்றவனுக்கு பாதிப்பு இல்லாமல் நீ பிடிப்பக்கத்தை கொடுத்து இப்ப மற்றவன் பாதிக்க கூடாது என்ற ஒரு சிந்தனை உங்களோட மனசுக்கு வந்திருக்குது அப்ப நீ இனி போகலாம் என்று சொன்னா துறவியா போனா எல்லா வரங்களும் எல்லா சக்தியும் கிடைக்கும் நீ கோபப்பட்ட உடனே திட்டிட்டு சொன்னா அதை அவன் வாழ்க்கை பிழைச்சி போடும் அப்ப நீ இப்பொழுது மற்றவன் நல்லா இருக்கும் யோசிக்கிற மனையில வந்துட்டுது அதனால அந்த சொன்னார் அப்ப அதே மாதிரி நீ ஒரு பொருள் எடுத்தா அதை பக்குவமா வைக்கப்படாத நீ செய்ய போற வேலை வந்து நுணுக்கமான வேலை உங்கள்ட்ட வேலைக்கு ஒரு அதே மாதிரி தாய் மாதிரி சொல்லிக்கலாம் தானே அப்படி வைக்க கூடாது இப்படித்தான் வைக்கணும் எதுக்கு எடுத்தாலும் நாய் சுடுதண்ணி குடிச்சு நாய் மாதிரி வல்வல் என்னத்துக்கு எடுத்தனி அதே வை அதை எடு அதை வை திரும்ப அதை வை
சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். நீ வந்தவன போ தாய் மாதிரி பொறுமையா சொல்லிக்கலாம் தானே, இதுதான் பிரச்சனை, இப்படி இப்படி வேண்டது. அவ கத்தினவ கத்தியா சொன்ன, இப்படியா கத்திதாரன்னு சொன்னவ. அதை விட்டுட்டு தான் இருந்து தான் சுடுதண்ணியை குடிச்சு போட்டு வெக்கைகள இருந்து இது கத்தி கொண்டிருக்கிறது. அடுத்த மனுஷி பேச்சு விழுந்ததுக்கு போல இருக்கா மனுஷிட்டே இருந்து. அதான் இங்க வந்து எங்களுக்கு வந்து விடுகிறது. நீர் இங்க என்னோட வேலைக்கு சரி வராது, நீர் வேற இங்க பார்த்து போ, சரிதானே? இங்க வந்து வேலையெல்லாம் நடக்கும். இதைத்தான் நடந்தேன் சொன்னேன். போவேன் அப்பமே தொழில் போன கட்டி கொண்டிருக்க என்னத்துக்கு நீ வந்த, நீ அப்படி அவன் அப்படித்தான் திருப்பி அனுப்புது. இங்க வந்தாங்க மூலையா போய் மூலையில போயிரு, இங்க இதுக்கு ஏன் கிட்ட வராது. எத்தனை பேருக்கு இன்றைக்கு இதெல்லாம் திருத்தி கொடுக்கணும். என்ன உங்களால ஒட்டு வேலையும் ஒண்ணு செய்யாம கிடக்குது, என்ன ஒரு வேலையும் செய்யலாம் கிடக்குது. எழும்பி கூட போகலாம இருக்குது, சாப்பாடு கூட போகலாம். பஞ்சில இருக்கிறது அதான் இருக்கிறதே கை நீட்டி எடுக்கலாது. நான் ஒரு கதை சொல்லிட்டேன். சொல்லு இப்படிதான் ஒரு அதாவது சோம்புரியலுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. சரியா 6 இந்த உலகத்துல இருக்கிறது இந்த நாட்டுக்கு சோம்பறி 6 அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 கோடி என்று அறிவிச்சாச்சு. எல்லாரும் போயாச்சு, எல்லாரும் போயிருக்காங்க. போயிடனே ரைட் என்ன எல்லாம் ஒழுங்குங்கோ இருங்கோ எல்லாம் சொல்லி எல்லாம் எல்லாம் எல்லாரும் ஒழும்புறது இருக்கிறது இல்லாம நடக்குது. எல்லாரும் யாரு கொடுக்கறது சொல்லிட்டு ரைட் இப்படி கொண்டு பார்த்துட்டு ரைட் உனக்குத்தான் 1வது இடம், உனக்குத்தான் 2வது, உனக்குதான் 3வது, இப்படி எவ்வளவு 10 பேரை சேர்ந்து எடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்துட்டு எல்லாம் கொண்டு போயிட்டு அவைகளுக்குள்ள 10 பேருக்குள்ளே ஒரு 3 பேர் எடுக்கணும். சரி என்ன 3 பேருக்கு போட்டி எல்லாம் சொல்லி ரைட் உடனடியா வந்து மேடையில வந்து பரிசை பெற்றுக்கொள்ளவும் வந்து ஒரு 2 பேரை அறிவிச்சாச்சு. அறிவித்த உடனே அவன் கிடுகண்டு என்னென்று செய்யறான்னு பார்த்தா அப்படியே இருக்கிறான். கூப்பிட அப்படியே இருக்கிறான். போறான் இல்ல என்னடா இருக்கான். அந்த மைக்க கூட அவன்கிட்ட உனக்கு பேர் என்ன அவன் சொல்லிக்கான், தான் பேர் என்ன அப்ப உங்களோட பேர் என்ன உங்க தானே 1வது. ஐயோ எனக்கு எழும்பி வேற பஞ்சியா கிடக்கு. சரியான கண்டுபிடிப்பு, சரியாத்தான். அப்போ அவன் தான் அந்த ஊருக்கு பெரிய சோம்பரி அத மாதிரி ஒரு போட்டி வச்சா அத கூட எடுக்க தெரியும். அதை எடுத்த பிறகு அதான் வை நான் அது உங்களுக்கு வேலை பழக்குறதா வேலை பழக்கணும் சொல்லி இதை கலட்டு ரைட்டு அந்த இதால இதை அப்படி செய் அதோட இதை எடுத்து இதுதான் பேஸ்ட் இதுதான் ஒட்டுறது ரெண்டெல்லாம் சொல்லி இருக்கணும். அதை விட்டு அதை எடு அதை தொடாத இதை தொடாத நீங்க எனக்கு அதாம நீர் எனக்கு படிப்பிக்கிறேன். அப்ப நான் பழக்க வந்தேன், நீ பழக்க வந்தேன். நான் தான் பழக்க வந்தேன், நீர் என்ன பழக்க வர இல்லை. ஏன் உள்ள போயிருக்கிறேன். நீங்க அனுமதி சொல்றீங்க வந்த போய் மூலையில இரண்டு மூலையில சொன்னா நீ கதிரை தர முதல் அதுக்காக நீ கதிரை எடுத்து போரு. நீ கதிரை தந்துட்டு ஒழுங்கு கதிரை தர எனக்கு அதை நான் நேரு அதை எடுக்க வேணும். நீ வேற நீர் குழம்பு வேற நான் கதிரை தர கதிரை தர இல்லாது நீர் உடம்பு வேற கதிரை தர உம்மட இல்லை இங்க உண்டு இங்க உம்மட ஒன்றும் இல்லை இங்க வேலைக்கு வந்தவன இருக்கிற இப்ப இந்த ரிமோட்டை கொண்டு நீர் அங்க அதுல இந்த முடக்கால போய் அதுல 3வது வீடு இருக்குது. 3வது வீட்டை தாண்டி அங்கால போய் ஒரு சின்ன ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கைக்குள்ளால போனீங்கன்னு சொன்னா 5வது வீடு இருக்குது. அந்த 5வது வீட்டை அவன் 3வது ரூம்ல ஒரு ஏசி இருக்குது. அந்த ஏசி வேலை செய்தா இந்த ரிமோட்ல பார்த்துட்டு வருவோம். நீ சரிதான். அந்த ரோட்டுக்கு ஒழுங்கைகளுக்கு பேர் இல்ல, வீட்டுக்கு நம்பர் இல்ல. அதை ஒழுங்கா சொல்ல தானே 5வதுக்குள்ளால போய் 4வது கடந்து 3வது வீட்டுல போய் எனக்கு வேற வேலை இல்லையே. எனக்கு வேலைக்கு வந்தா நான் சொன்னபடி நீ போற வேலைக்கு திருத்த வந்த இடத்துல அவையில் வந்த இடத்துல தானே அங்க வேலை செய்யலன்னு சொன்னா திரும்ப நான் போறது. அப்ப நீ அங்க போய் பார்த்து இதை போட்டு பாக்குறது வேலை செய்ய தண்டை வேலைக்கு கொண்டு போய் பார்த்துட்டு தண்ட வண்டியா நீ அது ஏன்னா நாங்க அலை கழிக்கிறாரு. நீர் கொண்டு போய் அங்க போட்டு பார்த்து வேலை செய்தா இல்லையான்னு பார்த்துட்டு லூசு மாதிரி கேட்டு கொண்டு மெக்கானிக் கிடையாதுன்னு சொன்னா அங்க கொண்டு வந்து கொடுத்து அவையெல்லாம் வந்து எடுக்கிறது. அது கண்ட விளையாட்டு விளையாடுற போல இருக்கு. என்ன நான் இங்க இருந்து ஆகல அனுப்பி விட்டுனான் எனக்கு இந்த செய்ததுக்கும் காசு வந்தவருக்கும் கூலி கொடுக்கணும் அதுக்கு காசு கண்ட விளையாட்டு விளையாடுறதுக்கு என்ன இல்ல பொறும்பாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா நாம என்ன உழைக்கிறது. இது திருத்துறதுக்கு 5 ரூபா தான் முடியும். அவ போனதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர்கிட்ட ஒரு 500 ரூபா கொண்டு வரும். அவ வேலை நாங்க வேலை நடத்துறது இதுல ஒரு வேலையும் இல்லை. ஏன்னா நான் பட்டியை மாத்திரம் வேலை செய்யுது. அதை முதல்ல சொல்லி கொடுத்துக்கலாம் தானே பட்டி இருக்கு பட்டி விளையாண்டு அப்படி பட்டியை மாத்தி கொடுத்துட்டா அவன் ஒரு காரணம் தெரியாம கொண்டு வருவான். அப்ப நான் எங்க சாப்பிடுறது எங்க சம்பளம் தாருது. உங்களுக்கு போற பல வாரம் எங்க சாமான் பண்றது நீர் வாரம் கொஞ்சம் சாமான் உடைச்சு போட்டு இப்பவே எரிஞ்சு கொஞ்சம் சாமான் உடைஞ்சு போச்சு. இதெல்லாம் நெளிஞ்சு போச்சு.
இங்க இதெல்லாம் உடைஞ்சு போச்சு இங்க. இப்ப நீர் உடைச்சது இதான் நான் ஆற்ற காசுல போட்டு நான் மாத்தேன். உடையல அது தொட்டு பார்த்து நான் எடுத்து நீர் இங்க இதால எரிஞ்ச நீர் அறியல் என்ற எறிஞ்ச நீர் எரிஞ்ச நீர். நான் கண்ணால காந்தேன். நான் அப்ப நானே போட்டு உடைக்கிறேன். அது எந்த கையில இருந்து வலிக்கு விழுந்தது. நானும் காதால கண்டேன். நான் எந்த கையில நானும் கண்ணாலாம் பார்த்தேன். நான் இதே தொட்டு தான் பார்த்தேன். தாண்டம் வேண்டி வச்சு போட்டு வந்து அது எந்த கையில இருந்து வலிக்கு விழுந்தது. ஆனா வலிக்கு விழுந்தாண்டு நீர் நீர் இதுல இப்படி தட்டைகளோ உடைஞ்சது. தட்டைக்கு உடையுது கதை. உம்மோட பழக்கம் அப்ப நீர் என்னன்னு சொன்னா அப்ப நான் என்ன அவட காசு உடைக்கிறது. அப்ப நான் இப்படித்தான் செய்யணும். மற்றது என்னன்னு சொன்னா நாங்கள் சிலதுல ஒரு 6 மாசத்துல உடையக்கூடிய மாதிரி ஓரிங்குகள் வயரிங்குகள் வாசர்கள் வச்சு பூட்டினாத்த அவன் 6 மாசத்துல நம்மகிட்ட வருவான். இல்லைன்னு சொன்னா நாங்கள் போய் இந்த கடையை நண்டு வச்சு இந்த ஊனுக்குள்ள வயரிங்குகள் வாசர்கள் வச்சு பேக்காட்டுற வேலையில் செய்யறேன்னு உன்னோட இருந்து வேலையை பழையனு சொன்னா நான் தான் பிசரனா இருப்பேன் போல இருக்கு. இந்த கதையை கட்டுட்டு நான் போய் ஒருத்தர் 2 ஃப்ரெண்டு அங்கேயும் போய் இதுக்குள்ள வயரிங்குகள் ஓரிங்குகள் இதுக்குள்ள மட்டும் வாசர்கள் கிடைக்கும் மாத்தோணுமெண்டா இந்த கதை நீங்க சிரிப்பு தான். இப்ப நான் மட்டும் இங்க போனால் மட்டும் இல்ல, நான் போன் திருத்துறேன், மற்றது இந்த மோட்டர் திருத்துறேன், டிவி திருத்துறேன், மற்றது பல்பு திருத்தி கொடுக்குறேன். இப்படி எவ்வளவு வேலை செய்யறேன் சொல்லும் பாப்போம். நான் என்ன பண்றதுக்குள்ள காணையில பின்னிக்கு சும்மா சாமான்கள் சோக்கு வச்சிருக்கிற மாதிரி தான் கிடக்கு. அதை ஒன்று எடுத்ததுங்களும் மோட்டரையும் காணையில உண்டையும் காணையில இதெல்லாம் சும்மா அடுக்கி வச்சாதான் கடையன்று பார்க்க தெரியும். மற்ற பழஞ்சாமான அங்க திருத்த வர்றது பழஞ்சாமான இரும்புக்காரனு கூட கொடுத்துருவோம். அந்த காசுல ஏதாவது சேர்ந்தா வேற கடை போட்டுருந்தா முன்னாட்ட வந்த நான் வேற எங்கேயும் கடைக்கு போயிருக்கலாம். நீ போ இங்க எங்களுக்கு வந்து தலையடிக்கு வரக்கூடாது. இதுகள் வந்தேறது சரி ஒரு சொல்ல நீக்கிச்சுதான். கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர்கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம். நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்